எண்ணிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் என்று ஒரு அன்பான வார்த்தையினூடாக உலக தமிழ் நெஞ்சங்களினுடைய இதயங்களில் இடம் பிடித்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் சினிமாவை கட்டியாண்டு ஒரு புதுவிதமான சினிமா அனுபவத்தை மக்கள் மனதில் பதித்து கிராமிய சமூக கருத்துக்கள் நிறைந்த புதிய ரசனை மிக்க சினிமாவை மக்களுக்காக வழங்கி ஏராளமான திரை நட்சத்திரங்களை உருவாக்கி அறிமுகம் செய்து இந்த திரையுலகில் இசை, திரைப்படம், கதையம்சம் என்று ஏராளமான டெக்னிக்கல் சைட் என்று ஏராளமான விஷயங்களினூடாக தமிழ் சினிமாவையும் தமிழ் கலைக்கும் பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் மேதை உடல்நல குறைவின் காரணமாக சென்னையில் அவருடைய இல்லத்திலே காலமாக இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல பாரதிராஜா அவர்கள் ஒரு குழந்தை மனசு கொண்ட, ஒரு வெள்ளந்தி மனசு கொண்ட ஒரு மனுஷன். காரணம் என்ன? மனசு பட்டதை எங்கேயும் அச்சம் இல்லாமல் யாருக்கு முன்னாலேயும் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. அதனால இந்த நேர்மை குணமும் இந்த வெளிப்படையாக இதையும் வெளியில சொல்ற அந்த மனப்பக்குவமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கவர்ந்து போக எம்ஜிஆர் அவர்கள் பாரதிராஜா மீது ஒரு மரியாதையும் அன்பையும் செலுத்துகிறார். அதே போல பாரதிராஜா அவர்களும் எம்ஜிஆர் மீது அளவு கடந்த ஒரு பாசமும் பற்றும் கொண்டவர். இது நீண்ட காலமாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் பயணிக்க தொடங்கியது இந்த பாசம். பாரதிராஜா அவருடைய சினிமா வாழ்க்கையில அற்புதமான பல படைப்புகள் இருந்தாலும் 1987 ஆண்டில் வெளிவந்த வேதம் புதிது என்ற ஒரு திரைப்படம் ஒரு புதுவிதமான புரட்சியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது. அற்புதமான சமூக கருத்துக்கள் மற்றும் சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக துணிச்சலாக பேசிய ஒரு திரைப்படம், ஒரு கதை களம் என்று சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு போகிறது. சென்சார் போர்டுல இந்த திரைப்படத்தை பார்க்கிறார்கள். பார்த்த சென்சார் போர்டு என்ன செய்யறது சொன்னால், இந்த திரைப்படத்துல சமூகத்துக்கு முரணான கருத்துக்கள் இருக்கிறது, இந்த திரைப்படத்தை வெளியிட முடியாது, பல சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி விடுகிறது சென்சார் போர்டு. அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த விடயம் போச்சேர பாரதிராஜா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு காட்சி, ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் சொல்வார்கள், அதை காண்பிக்கின்றார். எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுமையாக இருந்து முழுமையாக பார்த்துவிட்டு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு கண்கள் சிவந்து போய் அழுதே விட்டார். பாரதிராஜாவுடைய இந்த சமூக பார்வையை பாராட்டி பாரதிராஜாவுக்கு அந்த திரைப்படத்தை உருவாக்கியதற்காக மிகப்பெரிய கௌரவத்தினை பாராட்டுகள் மூலமாக தெரியப்படுத்தி இந்த திரைப்படத்தை கட்டாயம் வெளியிட்டே ஆக வேண்டும், இந்த திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கவே வேண்டும் என்று சொல்லி அந்த திரைப்படத்தின் மீதான தடையை நீக்கி அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் உறுதுணையாக இருந்து உதவி செய்தார். அதற்கு பின்னர் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, பாரதிராஜாவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தினையும் விருதுகளையும் வழங்கி கொடுத்தது அந்த திரைப்படம். இது எம்ஜிஆர் அவர்கள் பாரதிராஜா மீது வைத்திருந்த அன்பாலும் பாசத்தாலும் மரியாதையாலும் பாரதிராஜாவுடைய திரை மொழியின் மீதான நம்பிக்கைக்காகவும் எம்ஜிஆர் செய்த ஒரு தரமான சம்பவம் இது. இதே போல இன்னொரு முக்கியமான விடயம் நண்பர்களே, பாரதிராஜா 16 வயது நிலை என்ற ஒரு திரைப்படத்தினூடாக தமிழ் சினிமாவை ஒரு புதிய பாதைக்கும் புதிய அணுகுமுறைக்கும் அழைத்துச் சென்றார். எப்படி என்று கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்றவர்களுடைய அந்த ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் பிரமாண்டமான செட்களை அமைத்து ஸ்டூடியோக்குள்ளதான் படப்பிடிப்புகள் நடத்துவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாடக பாணியிலான ஒரு சினிமா மொழியாக அந்த காலத்தில் இருந்தது. பெரும்பாலான காட்சிகள், பெரும்பாலான சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டூடியோக்குள்ளதான் இருந்தது. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக ஸ்டூடியோக்குள்ளேயே முடங்கி போயிருந்தது. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவினுடைய பிடிகளில் இருந்து காப்பாற்றி, ஸ்டூடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை காப்பாற்றி திறந்த வழி அரங்குகளுக்கு அழைத்து சென்று சுத்தமான காற்று, மண் வாசனை, இயற்கை அழகு என்பவற்றோடு கூடிய அந்த திரை மொழியை திரைக்கு கொண்டு வந்து மக்களை கவர்ந்தார் பாரதிராஜா என்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெகுவாக பாரதிராஜா அவர்களை பாராட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா தீவிரமான அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காலத்திலும் கூட, அல்லது தீவிரமான அரசியல் இருந்த சூழ்நிலையில் கூட பாரதிராஜா அவர்கள் சென்னைக்கு வரும்போது, அல்லது படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில், அல்லது வேறு எங்கேயும் ஒரு நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் அவர்கள் பாரதிராஜா அவர்களை சந்திக்கின்ற போது, அல்லது பாரதிராஜா அவர்கள் எம்ஜிஆர் சந்திக்கின்ற போது தமிழ் சினிமா பற்றியும், தமிழ் சினிமாவினுடைய போக்குகள் பற்றியும், புதிய வரவுகள் பற்றியும், அதனுடைய ஆரோக்கிய தன்மை பற்றியும் இருவரும் கலந்து ஆழமாக சிந்தித்து பேசிக் கொள்வது வழக்கமாக இருந்ததா. இந்த விடயத்தை பாரதிராஜா அவர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு பிரியம். காரணம் அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த பாச பிணைப்பு. பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்திலும் நடிக்கவில்லை. ஆனால் பாரதிராஜா அவர்களுக்கு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வைத்து இயக்க வேண்டும் ஒரு படத்தை என்று சொல்லி ஒரு ஆசை, ஒரு கனவு இருந்தது. அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாரதிராஜாவுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்திருக்கிறது, கலந்துரையாடல்கள் அவ்வப்போது இடம்பெற்றிருக்கிறது என்பது பற்றிய செய்திகள் இருந்தாலும் அந்த கனவு இருவருக்கும் பலிக்கவே இல்லை. எம்ஜிஆர் அவருடைய தீவிர அரசியல் பிரவேசமும் பாரதிராஜா அவர்களுடைய அந்த காலத்துல பாரதிராஜா அவர்கள் இருந்த அந்த பிஸி ஷெட்யூலும் இவர்களுக்கு ஒத்து வரவில்லை. இந்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகி போச்சு. பாரதிராஜா அவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் விரும்பியதாகவும், அது சம்பந்தப்பட்ட சில விடயங்கள்ல கவனம் செலுத்தியதாகவும் செய்திகள் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, உறுதிப்படுத்துவதற்கான சோர்சஸும் எனக்கு கிடைக்கல. பட் ஆனாலும் இந்த விடயத்தை இதுல பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லி யோசிக்கிறேன். ஆகவே நண்பர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எந்த இடத்துல திறமை இருக்குது, யார் புனிதமான மனிதன், யார் நேர்மையோடு இருக்கிறார், யாருடைய மனதில் கள்ளம் கபடம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு நெருக்கமாக பழகி அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளை ஒத்தாசை கொடுத்ததுல எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். அவரை அடித்துக் கொள்ள ஆக்களே கிடையாது. எம்ஜிஆருடைய நட்பு, எம்ஜிஆருடைய பாசம், பற்று எல்லாத்தையும் பெற்ற எங்கள் பாரதிராஜா அவர்கள் காலமாக இருக்கிறார். அவருடைய இடம் தமிழ் சினிமால இட்டு நிரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இனி கிடைக்க போது இல்ல. தமிழ் சினிமா வந்து எந்த கட்டத்தில் இருக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்ன, அதனுடைய பாதை என்ன, பயணம் என்ன என்பது சினிமாவுக்கே தெரியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறது. நண்பர்களை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை இருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பாரதிராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது என்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பாரதிராஜா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இடையில இருந்த நட்பு பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.